கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கருகாமல் வறுத்துக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருகாமல் வறுத்துக்கணும். அடுத்தது தனியாவை போட்டுக்கலாம். அது மிளகு, ஜீரகம், வெந்தயம் மூணுத்தையும் போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்தது உப்பை போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கலர் மாறாத கொஞ்சம் முறுமுறுன்னு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிவிட்டு நம்ம எடுத்து வச்ச 25 மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் வறுத்துக்கணும். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுத்து